மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். இன்றைய உங்கள் தொகுதி உண்மை நிலவரம் பகுதியில் கோவை தொகுதி நிலவரம் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். கோவை இன்றைய தேர்தல் களத்தில் அரசியல் கட்சிகள் எல்லாம் மையம் கொள்ளும் கொங்கு மண்டலத்தின் மையமான தொகுதி. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்திருக்கும் கோவை தமிழகத்தின் தொழில் நகரம், விவசாயம் செழிக்கும் பூமி. கோணியம்மன் கோயில், முருகனின் 7ஆம் படை வீடான மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்திருக்கும் தொகுதி. தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோவையின் தொழில் வளர்ச்சி நூற்பாலைகளில் தொடங்கி பொறியியல், வேளாண் கருவிகள், நூற்பாலைகள், ஜவுளி தொழிலுக்கான உபகரணங்கள், மோட்டார் பம்புகள், வாகன உதிரி பாகங்கள், காற்றாலைகளுக்கான பாகங்கள், இராணுவ தளவாடங்கள் தயாரிப்பு வரையில் கொடி கட்டுகிறது. தொகுதியில் யானைகள் வலசை பாதைகள் ஆக்கிரமிப்பு, இயற்கை வளங்கள் சுரண்டல் மற்றும் பாதிப்பு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் பெருநகரங்களுக்கு ஈடாக வளர்ந்து நிற்கும் கோவையில் கோவை தெற்கு, கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், சூலூர், திருப்பூர் மாவட்டத்தின் பல்லடம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதிகளுக்குள் வருகிறது. தொகுதியில் 10,30,063 ஆண் வாக்காளர்கள், 10,52,602 பெண் வாக்காளர்கள், 369 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 20,83,034 வாக்காளர்கள் உள்ளனர். தொகுதி தேர்தல் வரலாற்றை பார்க்கையில் தொழிலாளர்கள், முதலாளிகள் நிறைந்த தொகுதியில் கம்யூனிஸ்ட் ஆதிக்கம் செலுத்திய தொகுதி. கோவை குண்டுவெடிப்புக்கு பின்னர் வலதுசாரி அரசியலால் பாஜகவும் கணிசமான வாக்குகளை பெற்று வருகிறது. 1951 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸைச் சேர்ந்த ராமலிங்க செட்டியார் எம்பி ஆனார். அதே ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் என் லிங்கம் வென்றார். 1957 தேர்தலில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மூத்த தலைவர் பார்வதி கிருஷ்ணன் வென்றார். 1962 தேர்தலில் காங்கிரசின் ராமகிருஷ்ணன், 1967 தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ரமணி, 1971 தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பால தண்டாயுதம், 1974 இடைத்தேர்தலில் பார்வதி கிருஷ்ணன் வென்றனர். 1977 தேர்தலிலும் பார்வதி கிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளராக வென்றார். 1980 தேர்தலில் தொகுதி திமுக வசமானது. திமுகவின் இரா மோகன் வென்றார். 1984, 89, 91 தேர்தல்களில் வென்று எம்பியாக தொடர்ந்தார் காங்கிரஸ் கட்சியின் குப்புசாமி. 1996 தேர்தலில் திமுகவின் ராமநாதன், 1998, 99 தேர்தலில் பாஜகவின் சிபி ராதாகிருஷ்ணன் வென்றனர். 2004 தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சுப்பராயன், 2009 தேர்தலில் மார்க்சிஸ்ட் கட்சியின் PR நடராஜன் வென்றனர். 2014 தேர்தலில் முதல் முறையாக அதிமுக வென்றது. அக்கட்சியின் நாகராஜன் போட்டியிட்டு வென்றார். 2019 தேர்தலில் மார்க்சிஸ்ட் கட்சியின் PR நடராஜன் வென்றார். தொகுதியில் 5,71,150 வாக்குகளை பெற்றிருந்தார் PR நடராஜன். அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் களமிறங்கிய பாஜக வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் 3,92,007 வாக்குகளை பெற்றார். மையம் வேட்பாளர் மகேந்திரன் 1,45,104 வாக்குகளையும், நாம் தமிழர் வேட்பாளர் கல்யாண சுந்தரம் 60,519 வாக்குகளையும் பெற்றனர். 1,79,143 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை வசமாக்கியிருந்தார் PR நடராஜன். 2019 தேர்தலின் போது பிரச்சாரத்திற்கு மத்தியில் பெரிய நிறுவனங்கள் சிறு நிறுவனங்களுக்கு வழங்கும் ஜாப் ஆர்டர்களுக்கு விதிக்கப்படும் GST வரியை ரத்து செய்ய, சிறு தொழில் முனைவோர்களுக்கு நலவாரியம் அமைக்க, நகை தயாரிப்பிற்கான தொழில்நுட்ப வசதி, கலைக்கூட மையம், ஆனைமலையாறு நல்லாறு அணை திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை என வாக்குறுதிகளை அளித்திருந்தார் MP PR நடராஜன். சிட்டிங் MP PR நடராஜன் இவ்விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்கிறார்.
தொகுதி நிதியில் பல்வேறு திட்டங்களை செய்திருப்பதோடு அவரது முயற்சியால் கோவை, பொள்ளாச்சி, பழனி ரயில் தினசரி இயக்கப்படுகிறது. கோவை ரயில் நிலையம், வடகோவை ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு இடம் கொடுத்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளார். மூடப்பட்டிருக்கும் தேசிய பஞ்சாலை கழக ஆலைகளை திறக்க மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார். இப்போது மக்கள் மனமறிய சென்ற போது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் கோவை வாக்காளர்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பல திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அறிவிச்ச எந்த திட்டங்களுமே ஒரு நடைமுறைப்படுத்தினா செஞ்சதாக தெரில. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த ரயில்வே சார்பாக கட்டப்பட வேண்டிய 2 மேம்பாலங்கள் இதனால் வரைக்கும் கோவையில் கட்டப்படாமல், அதே மாதிரி நம்ம ஏர்போர்ட் விரிவாக்கம், இப்போ பெங்களூருக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் தான் பெரிய ஹார்ட் ஆஃப் த சிட்டிங்கிறாங்க. இங்கே பெரிய அளவுக்கு ரோடு வசதிகள் எதுவுமே கிடையாது. ரயில் திட்டம் அப்படிங்கிறாங்க. இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தில் எந்த ஒரு அடிப்படை காரியங்களும் எனக்கு செஞ்சதா இல்லை. ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு பின்பு ஜாப் ஆர்டர்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்புகள் ஜிஎஸ்டிக்கு முன்பு இல்லாமல் இருந்தது. ஜிஎஸ்டி கொண்டு வந்த 18% ஜாப் ஆர்டர்களுக்கு ஜிஎஸ்டி விதித்ததன் மூலமாக இந்த குறு சிறு தொழில்கள் எல்லாம் அடையாளம் இழந்து கிடக்கின்றன. ஜவுளித்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரும் இழப்புகள், இது எல்லாம் சொல்லப்போனால் தென்னிந்தியாவின் மார்க்சிஸ்ட் என்ற நகரம், இந்த தொகுதி பல்வேறு நெருக்கடிகள் ஆளாக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக அதுக்கு பிறகு பார்க்கப்படால் இந்த மின்சார கட்டண உயர்வு என்பது எங்களுக்கு ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. விசைத்தறி தொழிலானது படு வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் கடந்த காலங்களிலே ஏற்பட்ட பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, அதே போல கொரோனா, அதுபோக வங்கதேசத்திலிருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வரி இல்லாமல் துணி இறக்குமதி ஆகுவது, இப்படி பல்வேறு காரணங்களால் இந்த விசைத்தறி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. விசைத்தறிக்கு உயர்த்திய மின் கட்டணத்தை பாதியாக குறைச்சி கொடுத்துருக்காங்க. இந்த விசைத்தறி சார்ந்த ஸ்பின்னிங் மில்லு, ஓய் மில்லு, சைசிங் மில்லு, இப்படி பிரிண்டிங் பெற்ற, இப்படி இதற்கெல்லாம் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதுனால தொழில் ரொம்ப பாதிச்சு எங்களுக்கு ஆர்டரெல்லாம் இல்லாத இருக்குது. இந்த மின்சார கட்டணத்தை அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சி கொடுத்து சப்போர்ட்டிவாக இருக்குவாங்க. மத்திய அரசு உடனடியாக இறக்குமதி, வங்கதேசத்திலிருந்து வர்ற இறக்குமதிக்கு வரி போடணும். நூல் வங்கி திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த நூல் வங்கி திட்டமும் செயல்படலை. அதே மேலே சோலார், கூரையில் போடுற சோலாருக்கு மானியமும் சொல்லியிருந்தாங்க, அதுவும் செயல்படுத்தவில்லை. மழை காலங்களில் வரும்போது நீர்களை சேமித்து வைத்து நிலத்தடி நீர்களை அதிகப்படுத்துவதற்கான எந்த திட்டமும் நம்முடைய பகுதிகளில் இதுவரை சரிவர மேம்படுத்தப்படவில்லை. நொய்யல் ஆறு நாளுக்கு நாள் புனிதமான நீரோடை மாசுபட்டு கொண்டே வருகிறது. இது ஆங்காங்கே இருக்கின்ற பஞ்சாயத்துகளும் பேரூராட்சிகளும் தங்களுடைய கழிவுகளை நேரடியாக கொண்டு நொய்யல் ஆற்று பகுதியில் நேரடியாக விடுகிறார்கள். இதை கட்டுப்படுத்த கோரி பல முறை நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். ஆனால் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரவில்லை. இது நொய்யல் புனரமைப்புக்காக கிட்டத்தட்ட 174 கிலோமீட்டருக்கு பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. நொய்யல் ஆறு புனிதப்படுத்த வேண்டும். கிராம பகுதிகளிலே இன்று காட்டு விலங்குகளான யானை மற்றும் பன்றிகளுடைய நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருது. இதனால் விவசாய பயிர் செய்யப்பட்ட பயிர்கள் பொருளாதார ரீதியாக நஷ்டம் ஏற்படுகிறது. தொகுதியில் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், சூலூர், பல்லடம் தொகுதிகளை அதிமுகவும், கோவை தெற்கை அதிமுக கூட்டணியில் பாஜகவும் வென்றது. தொகுதியில் அதிமுக கொடியே பறந்தது. இப்போது போட்டி பலமாக இருக்கலாம் என ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட தொகுதியில் நேரடியாக களம் இறங்கியிருக்கும் திமுக கணபதி ராஜ்குமாரை வேட்பாளராக நிறுத்தியுள்ளது. கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கை தக்க வைக்க தீவிரம் காட்டும் அதிமுக சிங்கை ராமச்சந்திரனை களமிறக்கியிருக்கிறது. மறுபுறம் கொங்கு மண்டலத்தை வளையமிடும் பாஜக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையையே அதிரடியாக இறக்கியிருக்கிறது. இப்படி கடும் போட்டியாளர்களை கோவை காண தொகுதி நிலவரம் குறித்து கூடுதல் தகவல்களை பகிர்ந்து கொண்டார் அரசியல் விமர்சகர் TSS மணி. உங்கள் தொகுதி உண்மை நிலவரத்தில் கோவை மக்களவை தொகுதின்னு பார்த்தா அங்கும் கூட புதிய மாற்றங்கள் என்ற விஷயங்கள் வந்திருக்குது. என்ன சத்யராஜ் நிற்க போகிறாருன்னெலாம் திமுக சார்பாக பேசினாங்களே, ஒன்றும் இல்லை, நம்ம சத்யராஜ்டே கேட்டோம், அவ்வளவும் பொய்யுங்க, எனக்கு படப்பிடிப்புக்கே நேரம் சரியாக இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். இப்படி இருக்கும் பொழுது அங்கே மகேந்திரன் இருக்க போகிறார் என்பதெல்லாம் மாறி இப்பொழுது கணபதி ராஜ்குமாரை திமுக இறக்கியிருக்கிறது என்று சொன்னால் யார் அவர் எனும் பொழுது 2020 தான் அதிமுகவிலேருந்து திமுக வந்து சேர்ந்தார். அதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2014 16 வரை அவரை
ஜெயலலிதா காலத்திலேயே மேயராக ஆக்கினார்கள். அப்படிப்பட்டவர். அதனால் அவருக்கு நல்லதொரு வலைப்பின்னல் இருக்குது. அதனால் அவருக்கு சரியாக இருக்கும் என்று சிறைக்கு உள்ளிருந்து என வழிகாட்டல் வந்தது என்பதாக முன்னாள் கோயம்புத்தூர் பொறுப்பாளர் விஷயமாகவும் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அண்ணாமலை நிற்க போகிறாரு என்று சொன்னால், இது அதிமுகவில் சிங்கை ராமச்சந்திரன் நிற்கிறாருன்னா அவர் வலதுகரமாக எஸ்பி வேலுமணிக்கு இருப்பவர் என்பதும், அந்த நேரத்தில் இப்பொழுது கணபதி ராஜ்குமாரா அல்லது சிங்கை ராமச்சந்திரனா என்பது ரொம்ப டைட்டாகவே கொங்கு சமுதாயத்திலிருந்தே வருகிறது. அதே சமுதாயத்திலிருந்து அண்ணாமலையும் நிற்கிறார். ஏற்கனவே திமுகவுக்கு சார்பாக அங்கே சிபிஎம்மினுடைய தொழிற்சங்கம் மற்றதெல்லாம் இருக்குது என்பதும், என வேலுமணி இருக்கிறார், எப்படியும் தன்னுடைய கௌரவ பிரச்சனை என்பது விடமாட்டார் என்பதனால் சிங்கை ராமச்சந்திரனுக்கு அந்த வலுவும் இருக்கிறது என்பதும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்கு. ஒட்டுமொத்தமாக டஃப் போட்டியை காணும் கோவை தேர்தல் களம் பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது. மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.